வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம ஏகநாதனுடைய பாகம் 8, விட்டல பாண்டுரங்கனுடைய பாகம் 43 இதை பார்க்க போகிறோம். போன வாரம் தமிழில் சொல்லும்போது தாசி ஒருவள் அப்படின்னு சொன்னேன். பொதுவாக அதை இசை குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையில் அவர்களை சொல்வார்கள். பரத்தை, தாசி என்று பல பெயர்கள் அவருக்கு இருந்தது. இன்றைக்கும் சில இடங்களில் நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். ஆனாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறத எபிசோடு 27 கான்ஹோ பாத்ரா அப்படிங்கிறவர்களுடைய கதையை பற்றி சொல்லும்போது நிறைய சொல்லியிருக்கிறேன். நான் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன். உங்களுக்கு முடிஞ்சதுன்னாக்கா அதை ஒரு முறை கேட்டு பாருங்கள். கான்ஹோ பாத்ராவையும் பற்றி தெரிந்து கொள்வீர்கள். மேலும் இந்த குலங்களை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சரி, நாம் நினைப்பது போல குலம் அல்லாது அப்படிங்கிறது முக்கியமாக புரிய வைக்கிறதுக்கு தான். மற்றபடி வேற ஒன்றும் அதனுடைய நோக்கம் கிடையாது. அது ஒரு தவறான குலம் கிடையாது என்பதை புரிய வைப்பதற்கு தான். அடுத்ததாக நம்ம என்ன இன்றைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, தத்தாத்திரேயரை பற்றி சொல்லும்போது அவர் காவல்காரராக இருந்தார்னு மட்டும் சொன்னோம். தத்தாத்திரேயர் என்பவர் யார் அப்படின்னு சொன்னால், அவரை பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் கலந்த ஒரு ஸ்வரூபம் என்று கூறப்படுகிறது. சிலர் அவர் விஷ்ணுவின் அம்சம் அப்படின்னு நம்புகிறார்கள். ஒரு சிலர் அவர் சிவனின் அம்சம் என்று நினைக்கிறார்கள். முக்கியமாக இந்த வட இந்தியாவில் இவருடைய வழிபாடு மிக அதிகம். அவர் தனக்கு 24 குருமார்கள் இருப்பதாக கூறுகிறார். யார் யாரெல்லாம் அந்த குரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. தேளு, கம்பளிப்பூச்சி, பாம்பு, ஒரு குழந்தை, மீன், யானை, பருந்து, பெரிய வண்டு, பாம்பு, இப்படி பல உயிருள்ள உயிரற்ற இயற்கை இப்படி பலதும் அவருடைய குருவாக இருந்திருக்கிறது. அவை எல்லாவற்றிலிருந்தும் அவர் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டதால் அவர் அந்த உயிரினங்களை எல்லாம் தன்னுடைய குருவாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்று கூறப்படுகிறது. அவர் நாத சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதனுடைய ஆதி தலைவன் என்றும் அவர் போற்றப்படுகிறார். அந்த நாத மட்டம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கோரக்பூரில் இருக்குது. இன்றைக்கு அந்த மடத்தினுடைய முதல் தலைமை பூஜாரியாக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்பவர் இருக்கிறார்கள். அதை தவிர நம்ம இந்த நாத்த சம்பிரதாயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, ஞானதேவனுடைய பெரிய அண்ணாவானவர் நாத்த சம்பிரதாயத்தில் ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அவரை பற்றி. அவருடைய எபிசோடு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். சரி, இது வரைக்கும் ஆச்சு. இனி அடுத்தது என்ன அப்படின்னா, இப்பேற்பட்ட அற்புதங்களை எல்லாம் தன்னுடைய வீட்டில் செஞ்சு காவல்காரனா இந்த ஹனுமாரும் தத்தாத்திரேயரும் நின்றுட்டு போனது, 12 வருஷம் தனக்காக சேவை செய்தாரு. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தன்னுடைய குரு தனக்கு காட்டியது எவ்வளவு அப்படின்னு மிகவும் மனம் நெகிழ்ந்து போன ஏகநாத் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை நம்ம பண்டரிபுரம் போயிட்டு வரணும். எவ்வளவோ இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், ஆனால் பண்டரிபுரத்துக்கு மட்டும் போகவே இல்லை, அதனால போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவருடைய கிராமமே அவரோட கூட கிளம்புறது. என்ன அந்த காலத்தில் ஏரோப்ளேனா எல்லாம் நடதானே. ஸோ அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருக்கார்கள். போகும்போது என்ன ஆகுது, முதல்ல எங்கே போகணும் தெரியுமா, சந்திரபாகா நதியில் குளிக்கணும். அப்புறம் இந்த கோவில் வரத்துக்கு காரணமாக இருந்த புண்டலீகன் அவனுடைய சந்நிதியை போய் சேவிக்கணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட சந்நிதிகள் அங்கே சுற்றி இருக்கு, மிக சிறந்த பக்தர்களுடையது. அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் நாமதேவ படின்னு அங்கே 4 நாமதேவரனுடைய முக்தி அடைந்த இடமானது கோவிலினுடைய படிக்கட்டு. அது படியை மிதிச்சு தான் நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம். அதுவும் நாமதேவர் சரித்திரத்தில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அவரை பற்றியும். ஸோ அந்த படியெல்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் விட்டலனையே நம்மளால் சேவிக்க முடியும். அப்படியாக அவர்கள் எல்லாரும் ஆனந்தமயப்பட்டு பக்திமயப்பட்டு எல்லாவற்றையும் நன்றாக சேவித்து விட்டு பிறகு அவர்களுடைய ஊரை நோக்கி திரும்பினார்கள் அப்படிங்கிறது ஒரு சரித்திரம். அதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, இவர் பகவத்கீதையை எழுத ஆரம்பித்தார் மராத்தியில். அது கூட யாரால, தன்னுடைய குரு ஜனார்தன சுவாமியினுடைய கூட க்ஷேத்ராடனம் போகும்போது அவர் ஆக்ஞை பிறப்பிக்கிறாரு எழுதுன்னு சொல்லிட்டு, அதனாலே இவர் எழுதுறாரு. ஒரு 5 அத்தியாயங்கள் எழுதியிருப்பார் அவர். அந்த அத்தியாயத்தை இப்படி அவருடைய சிஷ்யர்கள் படித்து கொண்டு அது காசி வரைக்கும் போயிடுத்து. காசியில் கேட்ட அந்த பெரியவர்கள் எல்லாம் இதுக்கு ஒப்புக்கொள்ளலை.
அவங்க நமக்கு எல்லாமே இப்போ ஒன்று தெரியுது, அவுட் ஆஃப் பை திங்கிங்ன்றது யாருமே ஒத்துக்க மாட்டா அப்படின்னு. அது எப்படி பிற மொழியில் இதை நம்ம வந்து மாற்ற முடியும், மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லும் பொழுது, ஆனால் எதுவுமே சட்டுப்புட்டுன்னுலாம் பேச மாட்டார்கள். விஷயம் தெரியாமல் இன்னைக்கு வந்து எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் வந்து என்னென்னமோ அபிப்பிராயங்கள் சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. முழுமையாக தெரிஞ்சுட்டு தான் அபிப்பிராயம் கூட சொல்ல முடியும். அந்த மாதிரி அவர்கள் முழுசாக படித்து பார்த்தபோது அவர்கள் ரொம்பவும் மனமகிழ்ந்து போய்விட்டார்கள். இதே ஒரு சிறந்த நூல், நூல் என்ன, இது வந்து விரிவுரை, சிறந்த விரிவுரை என்றே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஞானேஸ்வரியை கூட ஞானதேவ மகாராஜ் அப்படிதான் எழுதினார். சாதாரண பாமர மக்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவரும் அதே மாதிரி தான் எழுதியிருக்கிறதை பார்த்துட்டு பிறர்கள் அவர்கள் மிக சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் அவர் வாரணாசி என்ற அந்த காசிக்கே போய் பாக்கி 36 சாப்டர்ஸ் அத்தியாயங்கள் அதத்தனையுமோ அவர் அங்கேயே எழுதிவிட்டு திரும்பி வந்தார் அப்படிங்கிறதும் சரித்திரம். அதை தவிர அவர் வந்து ருக்மிணி சுயம்பரம் அப்படிங்கிற ஒன்றையும் அவர் அது சான்ஸ்கிருதத்திலேருந்து அது மராத்திக்கு எழுதினார் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சு கொள்கின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் சரித்திரம் என்று சொல்வதை விட இதெல்லாம் உண்மை. இந்த உண்மையை நம்ம எப்படி தெரிந்து கொள்வோம்ங்கிறத நான் முதல்லேருந்தே சொல்லின்னு இருக்கேன். அபங்கங்கள் மூலமாகத்தான் நமக்கு இது எல்லாமே கிடைக்கிறது. அத்தனையுமே உண்மை என்பதற்கு இந்த அபங்கங்களே சாட்சி. சரி, அடுத்தது என்னாச்சு, இந்த ஏகநாதருக்கு ஹரி அப்படிங்கிற ஒரு மகன் இருக்கான். நல்ல படித்த மகன், தந்தைக்கு மகன் சோடை கிடையாது. ஹரி பண்டிதர் என்று நல்ல பண்டிதர் என்ற பெயர் பெற்றவர். ஆனால் அவர் இல்லை, இந்த அப்பாவுக்கு இந்த புரட்சிகரமான வேலையெல்லாம் ஊர்ல எவ்வளோ பேர் வம்புக்காக அப்பா கிட்ட காத்துட்டு இருக்கா, இவர் எதுக்கு இப்படி வம்புக்கு இடம் கொடுக்குறாரு, ஊரோட ஒத்து போனா என்ன, எதுக்காக சம்ஸ்கிருதத்திலேருந்து மராத்திக்கு மாற்றணும் அப்படின்னு அவருக்கு பலவிதமான அபிப்பிராய பேதங்கள் அப்பா கிட்ட இருக்கு. மகனுடைய அபிப்பிராய பேதங்கள் அப்பாவுக்கு புரியுறது. குடும்பத்தில் மனைவிக்கும் மகனுக்கும், தனக்கும் மகனுக்கும் இடையில மனைவி சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய மனசுல எண்ணமா இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, மகன் சொன்னதை கேட்டுக்கொண்டு தான் செய்யற அந்த உபன்யாசம் தினம் சாயந்தரம் பண்ணுவார் இல்லையா மராத்தியில், அதை பண்ணுறதே அவர் நிறுத்திட்டாரு. நீயே பண்ணுப்பா சம்ஸ்கிருதத்தில்னு பிள்ளைகிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி தான் எழுதிட்டு இருந்ததையும் நிறுத்திட்டார், எழுதலை. ஏன்னா ஏற்கனவே 2 எழுதி முடிச்சுட்டாரு. என்ன பாகவதத்தையும் எழுதி முடிச்சுட்டாரு, சுயம்பரம் ருக்மிணி சுயம்பரத்தையும் முடிச்சுட்டாரு. இப்போ ராமாயணம் எழுத ஆரம்பித்தார். மகனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே பிடிக்கலன்றதுனால சரின்னு அவர் சொல்கிறதையெல்லாம் நிறுத்திட்டார். மகன் வந்து சமஸ்கிருதத்தில் தினம் சாயந்தரம் பிரயோஜனம் பண்ண பார்க்குறாரு, உபன்யாசம் பண்ணுறாரு. ஆனால் கேட்கறதற்கு வந்தவர்கள் யாரும் வரல. ஏன்னா அவளுக்கெல்லாம் புரியல, அதனால் வரல. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தன்னுடைய தவறு புரியறது. புரிஞ்சாதானே யாருமே வருவார்கள், புரியலன்னா யார் வருவார்கள் என்ற தவறு அவர்களுக்கு இப்பொழுது அவருக்கு உரைக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒன்றுக்கு மட்டும் இன்னும் ஏன்னா அப்பா எல்லார் வீட்டுக்கும் போவார், யார் கூப்பிட்டாலும் போயிடுவார், போய் அவர்கள் கொடுக்குற உபசரணையை ஏற்றுக்கொள்வார். அதற்கு மட்டும் நோ தான், ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் ஹரி இருந்தார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த தலித்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது என்னென்னா அந்த காலத்தில் 4 விதமான வர்ணங்கள் என்ற பேதங்கள் அவர்களுடைய உழைப்பு, அவர்கள் எடுத்துக்கொண்ட தொழிலுக்கு ஏற்ற மாதிரியாக இருந்தது. இப்போ அதெல்லாம் எங்கேயோ காணாமல் போயிடுது. இன்றைக்கி என்னென்னமோ கலிகாலம் அதனுடைய ஆட்சி செஞ்சுன்னு இருக்கு. அதனால் இன்றைக்கு அவர்களுக்கு நாம் வழங்கும் பெயர் என்ன, தலித். அந்த தலித்தை சேர்ந்த ரணியா என்ற ஒருவரும் அவருடைய மனைவியும் பூர்வ ஜென்மத்தில் நிறைய நல்ல காரியங்கள் செய்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவர்களுடைய அந்த புண்ணிய கர்மாவானது அவர்களை இறைபக்தி கொள்ள வைக்கிறது. வேலையெல்லாம் செய்துட்டு அவர்கள் வருவார்கள், இவர் சொல்கிற பிரவசனங்களை எல்லாம் கேட்பார்கள், திரும்பி வீட்டுக்கு போயிடுவார்கள். இப்படியா இருந்துருக்கு. ஹரி நடுவில் சமஸ்கிருதத்தில் சொல்ல ஆரம்பித்த போது அவர் கேட்பதை நிறுத்தி விட்டார்கள். மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய மொழி மராத்தியில் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் மறுபடியும் வர ஆரம்பித்தார்கள். இப்படியாக இருக்கும்போது ஒரே சந்தோஷத்தோடு தான் வந்துட்டு இருக்கார்கள். அவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை அப்படின்னு கேட்டால், ஏக்குனா தங்களுடைய குடில் வீடு அதுக்கு ஒரு வாட்டியாவது வந்து தாங்கள் கொடுக்கும் உபச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அது அவர்களுக்கு சக்திக்கு மீறினது. இருந்தாலும் அப்படி ஒரு எண்ணம் அந்த தம்பதிகளுக்கு வந்துடுது. அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏக்கிநாத்துக்கிட்ட வந்து ரொம்ப தயங்கி மயங்கி கேட்கிறார்கள். ஏக்கிநாத்து பழக்க தோஷம், ஓ சரி வந்து விடுறேனேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம்தான் அவருக்கு தன்னோட பிள்ளைய பற்றியே அவருக்கு ஞாபகம் வருது. இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா வாக்கு கொடுத்துட்டாரு வரேன்ட்டு. அவளுடைய முடிஞ்ச அளவுக்கு தடபுடல், அவளுக்கு என்னமோ அதையெல்லாம் செய்து வைத்து விட்டு இது விஷயம் தெரிஞ்சு போச்சு ஊருக்கு.
அது வம்பர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஆஹா மாட்டின்டாருடா ஏக்குநாத்து, பிள்ளைய மீறி செய்ய போகிறாரா என்ன பார்த்துடலாம் அப்படின்னு எல்லாம் காத்துட்டு இருக்கா. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முடிவு தெரியல இதுக்கு. நேராக தன்னுடைய குருவை பிரார்த்தனை பண்ணிட்டு திண்ணையில் போய் உட்காந்து அவர் பிரவச்சனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் இங்கே பிரவச்சனம் சொல்கிறத பார்த்தோன்னா அவளுக்கு அவன் எப்படி ஏமாந்து போயிட்டான், காத்துட்டு இருப்பானே அவருக்காக, நம்ம போய் அங்கேயும் கொஞ்சம் பார்க்கலான்ட்டு ஓடுறா. இந்த வம்பு பண்ணுறவா ரொம்ப உழைக்கணும் பாவம், ஓடுறா. அங்கே போனால் அப்போ தான் ஏக்குநாத் வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. இவா வாசல்லையே பூரண கும்பம் கொடுத்து அவரை உள்ளே வரவழைச்சு ஆசனத்தில் அமர வச்சு அவர்களுக்கு பாத பூஜை செய்து விட்டு அதுக்கப்புறமா பேசின்னு இருக்கிறத பார்க்குறா. உடனே அங்கே ஓடுறா. பாருங்க எவ்வளோ கஷ்டம் இல்லை. அங்கே ஓடினா அங்கே அவர் பாட்டு சொல்லிகிட்டு இருக்கார் பிரவச்சனம். திருப்பி இங்கே ஓடி வரா. இங்கே அவர் உட்காந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் இவளுக்கு படிச்சிருந்தால் கூட அந்த மூளை வேலை செய்யணும் இல்லையா? அதனால் நேராக ஹரிக்கிட்ட போகிறா. ஹரியில் என்ன பேசுகிறீங்க, எங்கள் அப்பா தங்க தான் கணும். இல்லை நீ பாரேன் அப்படின்னு உடனே ஹரி பண்டிதர் இவளோட கூட போய் பார்க்குறாரு. அங்கே அவள் ஆனந்தமாக பேசின்னு இருக்கா. அவர்கள் கொடுக்கறது இவர் உணவு அருந்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்த்த உடனே அந்த வம்பர்கள் வேணா அறிவில்லாதவர்களாக இருக்கலாம், வேணா மூளைக்கு போயிடுத்தனாலே எத்தனையோ அதிசயங்கள் நடந்தால் கூட அந்த மூளை ஏற்றுக்க மாட்டேங்கிறது. ஆனால் ஏக்குநாத் அப்படி இல்லை இல்லையா? அவருக்கு புரிகிறது நாம் தப்பு செய்து விடுகிறோம், இந்த மாதிரி இருந்திருக்கக்கூடாது. அந்த கண்ணனே இப்படி அப்பாவாக உள்ளே போய் அதை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்தில் அந்த ஹரியானவர் புரிந்து கொண்டு விடுகிறார். நேர போய் தன்னுடைய தந்தையினுடைய காலில் விழறாரு. காலில் விழுந்து மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார். தன்னுடைய மூளைக்கு தன்னுடைய படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியாக ஹரி பண்டிதர் மாறுகிறார். தன்னுடைய தந்தையை இனிமேல் நீங்கள் ராமாயணத்தை மராத்தியில் தொடரலாம், உங்கள் பிரவச்சனத்தை நீங்கள் மராத்தியில் செய்யலாம் என்று தன்னை மறந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறார். அதாவது தன் தந்தையினுடைய மேன்மையும் அவருடைய இந்த சீர்திருத்தங்களும் இப்பொழுதுதான் ஹரி பண்டிதருக்கு புரியவே ஆரம்பித்தது. இப்பேற்பட்ட மனிதனுக்கு தான் பிறந்தோமே என்ற சந்தோஷமும் அவருக்கு அப்பொழுதுதான் ஏற்பட்டது. என்ன விளையாட்டு விளையாடுறாரு பார்த்தீங்களா இந்த கிருஷ்ணன்? தன் பக்தனுடைய பெருமையும் தெரியணும், தான் யாரிடத்திலும் எந்த பேதத்தையும் காட்டியதில்லை என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் வேண்டும். இதற்காக நடந்த நாடகம்தான் இது. அடுத்த வாரம் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம். ஹரி விட்டலா, ஜெய் விட்டலா.